கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் தொலைஞ்சு போனால் என்ன பதட்டப்படுறோம். உடனே பேங்க் மேனேஜர் ஃபோன் அடிப்பான், சார் இந்த நம்பர் கார்டு தோணா போச்சு, உடனே பிளாக் பண்ணுங்க. செய்வோமா செய்ய மாட்டோமா? ஏன்? அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் இல்லை? அப்படி தானே? வீட்டில் இருக்க மனைவி மதிக்கணும்ப்பா, வீட்டில் இருக்க கணவன் மதிக்கணும்ப்பா, பிள்ளைங்க நேசிக்கணும்ப்பா. முகத்தை வாடாமல் வைத்திருக்க பாருங்கள். இன்னொரு முகம் வாடாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள். செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோமா செய்ய மாட்டோமா? கடவுள் பொறுப்பை கொடுத்தார். நீங்கள் உடன் வாழ்பவருடைய முகத்தை வாடாமல் வைக்க வேண்டும். கிரெடிட் கார்டு போனால் இன்னொரு கார்டு வாங்கிக்கலாம், டெபிட் கார்டு போனாலும் வாங்கிடலாம். ஆனால் மனைவி கணவன் உறவு சிதைந்து விட்டால் கடைசி மட்டும் கண்ணீர் தான். பெற்றவர்கள் பிள்ளைகள் உறவு சிதைந்து விட்டால் கடைசி மட்டும் கண்ணீர் தான். உடன் பிறந்த பிறப்புகள் மறுதளித்து விட்டால் கடைசி மட்டும் வேதனை தான். இறைவன் கொடுத்த உறவை ஒரு பொழுது மறக்கூடாது. அப்ப நான் என்ன ஃபார் செய்யட்டும்? ஏசு நான் சொல்லிருக்கிறாரே, ನಿನ್ನ ಕೂಡ ನಡೆದು ಬಾಳುವೆಂಬ ಯೇಸುವೇ ನೆರಳಲ್ಲೇ ಸಾಗಿಸನ್ನ. ನಿನ್ನ ಕೂಡ ನಡೆದು ಬಾಳುವೆಂಬ ಆಸೆ ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲೇ ಸಾಗಿಸನ್ನ. ರಕ್ಷಕ ಕಾಪಾಡು ವಿಶ್ವೇ என்ற போஜகா தடைகளை மாற்றும் தெய்வமே. பிள்ளைகள் எத்தனையோ பிரச்சனைகள், வேதனைகள், இதோமை நோக்கி விசுவாசத்தோடு வந்துள்ளார்கள். ஆடையிலிருந்து புறப்பட்ட தெய்வீக சக்தி கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்தின் குரலில் பாடுவோம். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. மீண்டுமாக ஆராதனை 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 உமக்கே. மீண்டுமாக ஆராதனை 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 ஆராதனை. குணப்படுத்தினவரே ஆராதனை ஆராதனை
ஆராதனை உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ದೇವರೇ, ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ ಅಪ್ಪ. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು, ಯುಗವರನ್ನು, ರೋಗಿಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ. ಇದು ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಟ್ಯಾಲೆಂಟು ಅಲ್ಲ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯ ದೇವ. ಆಶೀರ್ವದಿಸಲಿ. வானி நின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவை ஆராதனை பாடும். வானி நின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவை ஆராதனை. அறிக்கை செய்வோம். வானி நின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவை ஆராதனை. வாழ்வழிக்கும் அருமருந்தே, வாழ்வழிக்கும் அருமருந்தே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்கள் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. குரல் எழுப்பி ஆராதனை, ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு. மீண்டுமாக உற்சாகத்தோடு ஆராதனை, 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 ஆராதனை தேவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. வல்லமையான வார்த்தையால் இந்த உலகை படைத்தவர் இறைவன். அவர் பார்வையில் எல்லாம் நல்லதென கண்டார். அப்படித்தான் விவிலியத்தில் முதல் நூலில் வாசிக்கிறோம். படைப்பின் இறுதியாக ஆணையும் பெண்ணையும் தன் சாயலிலே படைத்தார். தான் படைத்த அனைத்தையும் அவர்கள் பொறுப்பில் ஒப்படைத்தார். நீங்களும் நானும் தான் அந்த பொறுப்பாளிகள். இறைவன் படைத்த ஒவ்வொன்றையும் பராமரிப்பது, பாதுகாப்பது, இதுதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். நோக்கங்களை மறந்துவிட்டு நம் ஆசைகளுக்கு இணங்கி இறைவன் படைப்பையே சிதறடித்து வருகிறோம். இதன் விளைவுதான் நீங்களும் நானும் சந்திக்கின்ற சிக்கல்கள், இயற்கை சீற்றங்கள். இவையெல்லாம் மறந்து போக வேண்டும். கடவுள் பார்வையில் பட்டபடி நீங்களும் நானும் எல்லாவற்றையும் நல்லதாகவே பார்க்க வேண்டும் என வரம் கேட்போம். இறை சாயல் எல்லோருக்குள்ளும் உண்டு என பார்ப்போம். நிச்சயம் அடுத்தவரை மதிப்போம். காலம் உருண்டு ஓடுகிற பொழுது நம் பெற்றோரை விட, தாத்தா பாட்டிகளை விட அதிகமாக படிக்கிறோம், அறிவை வளர்க்கிறோம். ஆனால் அன்பில் வளர்வது கிடையாது. நமக்குள் தெரியாமலே ஆணவம், அகந்தை இவையெல்லாம் வேரூன்றி விடுகிறது. இதன் விளைவுதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் கிடக்கிறோம். நம்மோடு இருப்பவர்கள் இறைவனால் நமக்காக படைக்கப்பட்டவர்கள், நம்மை போல் கடவுள் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். கணவன் மனைவி ஒருவர் மற்றவருக்கு ஏற்ற துணை, ஒருவர் மற்றவருக்கு இணையான வாழ்க்கை வாழத்தான் இறைவன் இல்லற வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தார். மதித்து வாழ வேண்டும் என வரம் கேட்போம்.
ஆசீர்வாதம் மிகுந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார். சுவே அன்னை மரியாள் வளர்ப்பில் வளர்ந்தவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவரின் வளர்ப்பில் நீங்களும் நானும் வளர்க்கப்பட வேண்டும் என விட்டு சென்றவர் ஆமென். நம்மோடு நற்கருணை வடிவில் குடிகொண்டிருக்கிறார். சுவே இதோ உன் தாய் என அவளையும் நம் பொறுப்பில் தானே ஒப்படைத்து சென்றார். சுவே அவளின் பிள்ளையாக வாழத்தானே இறைவன் நமக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுத்தார். ஆமென். தனக்கு உருவம் கொடுத்து தனக்கு வடிவம் கொடுத்து தன்னை கருவில் சுமந்து வளர்த்தவள் தான் நமக்கும் இந்த மண்ணிலே தாய். ஆமென். இதோ உன் தாய் என சொன்னாரே. சுவே அவர் மனம் நோகாமல் அல்லவா வாழ வேண்டும், சுவே அவர் கண்ணீர் சிந்தாமல் அல்லவா நாம் வாழ வேண்டும். சுவே அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டுமா? இந்த உலகம் உங்களையும் உங்கள் சொற்களையும் உங்கள் செயல்களையும் பெருமையோடு பேச வேண்டுமா? எருசலேம் ஆலயத்தில் ஞானிகள் இயேசுவின் சொற்களை கேட்டு வியந்து போனார்கள். சுவே என்ன அறிவு இவருக்கு, என்ன ஞானம் இவருக்கு, யார் கற்றுக் கொடுத்தார்கள்? இப்படி நமது சொற்களையும் நமது செயல்களையும் நிச்சயம் மக்கள் பார்த்து வியக்க வேண்டும். அது நடக்கும். மரியாளின் பார்வையில் நீங்களும் நானும் நம் குடும்பமும் வளர்ந்ததென்றார். ஆமென். ஆண்டவரே, உன் தாய் மரியாளுக்கு நன்றி. என்னை பாதுகாப்பதற்காக, என்னை பராமரிப்பதற்காக, என் மீது எப்பொழுதும் அவள் பார்வை வைத்துக் கொண்டே இருப்பதற்காக நீர் கொடுத்த மிகப்பெரிய கொடைக்காக நன்றி. சுவே ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே கருவினிலே ஒரு கொடுத்து சுவே தெரிந்தெடுத்தீரே ஆராதனை ஆமென். கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை கரங்களை உயர்த்தி கரங்களாய் சென்று ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோமா. நம்ம எல்லோருக்கும் மிகப்பெரிய வரம், அதை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. மண்ணிலே கடவுள் மனிதனாக பிறக்க தேர்ந்து கொண்ட தாயை நமக்கும் தாயாக பெற்றிருக்கிற வரம், அது எவ்வளோ பெரிய வரம்னு தெரியுது நமக்கெல்லாம், புரிஞ்சுதில்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி தொடங்குற, பிறகு போகும்போது பார்ப்போம். நீங்கள் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஒரு கற்பனைக்கு, நான் பக்கத்தாண்ட வீட்டில் ஒரு ஏழையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். உங்களை பார்த்து ஏங்குவோனா ஏங்க மாட்டேனா? தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, வாய் திறந்து பதில் பேசணும். ஏங்குவோனா ஏங்க மாட்டேனா? என்னத்துக்கு ஏங்குவேன்? நான் இந்த மாதிரி பணக்கார குடும்பத்தில் பிறக்காம போயிட்டேன். ஏன்? நீங்கள் திங்கிற சாப்பாடை பார்க்குறேன், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை பார்க்குறேன், நீங்கள் விளையாடுற பொருள் எல்லாம் பார்க்குறேன், எனக்கு அந்த ஏக்கம் வரும்.
நீங்கள் வச்சுக்க நாய்க்குட்டியை பார்க்குறேன், நமக்கெல்லாம் அது கிடைக்குமாடா? நம்ம ஏழை குடும்பத்தில் பிறந்தோம், மனசுக்குள்ள ஏக்கம் வருமா வராதா? எந்த ஏக்கமும் இல்லாமல் மண்ணிலே வாழ்வதற்கு கடவுள் தன் தாயையே நமக்கு தாயா கொடுத்தார. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மரியாளையை நிஜமாக தாயாக பார்த்து பாருங்கள். என்னவெல்லாம் இறைவனுக்கு மரியாள் கற்றுக் கொடுத்தாரோ அத்தனை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம்ம தான் வாழ்றது கிடையாது, அதுதான் உண்மை. அவர் வாழ்ந்தார், நம்ம தான் வாழ மாட்டோங்கிறோம். எனக்கு கேட்கறது கிடையாது அவர் குரலுக்கு. அடங்காத காளைகளாக திமிர் பிடித்தவர்களாக நீங்கள் நீ என்ன சொல்றதுப்பா, நான் அப்படிதான் இருப்பேன் போ அப்படின்னு வீட்டில் பிள்ளைங்க ஒரு சில சமயம் சொல்லுவாங்களா, சொல்றது இல்லையா? சொல்றாங்களா, சொல்றது இல்லையா? அதுபோல ஒவ்வொரு முறையும் மதர் சொல்றேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன உன் பேச்சையை கேட்கறது, போ நீ உன் வேலையை பார். இப்படி பேசியே நமது வாழ்வை இழந்து விடுகிறோம். இறைவனுக்கு சொந்தமாக நீங்களும் நானும் வாழ்வதற்கான வழிகளை விவிலியம் சொல்கிற பாதைகளை மட்டும் தெரிந்து கொள்ள பார்ப்போம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காருவீங்களா? நான் 2-3 கேள்வி கேட்பேன், பதில் சொல்வீங்க. நான் நிச்சயமாக சொல்லி தான் தருவீங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டீங்க. முதல் கொலை யார் யாரை செஞ்சது? முதல் கொலை யார் யாரை செய்தது? ஆபேல் காயினால் கொலை செய்யப்பட்டான். எதுக்காக கொலை செஞ்சான்? கடவுளை வழிபடுகிறோம் குடும்பமாக சேர்ந்து, ஒரு வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னொரு வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதை பார்த்து பொறாம அண்ணனுக்கு, என்னடா தம்பி நான் கொடுக்குற காணிக்கையை எடுத்துக்கிறாரு, அண்ணன் நான் ஏன் காணிக்கையை எடுத்துக்கலையே, அங்கதான் பொறாம வருது. நயவஞ்சகமாக அழைத்து கொண்டு போய் தம்பியை கொலை செய்தான். விவிலியம் சொல்கிற பாடம் அது. அதுக்கு பின்னால் வருகிறதா நீங்கள் நானும் நீங்க இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய பாடம். கொலை செய்து விட்ட பிறகு காயின் மனசுல எப்படியெல்லாம் இருந்திருக்கும்? மனசுல வேதனை. அம்மா அப்பா திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? தம்பி எங்கடான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? டே நீ தானே கூட்டிட்டு விளையாட போன, எங்கடா தம்பின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமே. தாய் தந்தை பார்வையில் இருந்து மறைந்து போவதற்காக காயின் எங்கோ போறான். கடவுள் அவனை தடுத்து பேசுறார். அந்த வசனம் தான் தொடக்க நூலில் இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஏன் சினமுற்று இருக்கிறாய் காயின்? கடவுள் கேட்கிற கேள்வி. ஏன்டா கோபத்தோட இருக்கிற? அடுத்த வார்த்தை பாருங்களேன். உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? நல்லதை நீ செய்தால் நீ வாழ்க்கையில் உயர்வடைவாயே. நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் மீது வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்து கிடக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியல இந்த வசனம் எல்லாம்? புரிஞ்சுதான் புரியலையா? நீங்கள் நானும் கோபம் விட்டா மூஞ்சி எப்படி இருக்கும்? வாடி வதங்கி போன கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். காலையில் இன்னைக்கு சமைக்கணும், எடுத்து வைக்கிறீங்க, ஒரு 2 காய் இருக்கு, ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஒன்று வதங்கி போய் கிடக்கு. எது முதல்ல எடுத்து அறிவீங்க? பதில் பேசுங்க. அதுதான் சாப்பிட பிடிக்கும். அது வதங்கி போச்சு, 4 நாள் ஆச்சு, அதுல டேஸ்டே இருக்காது. வதங்கியவர்களாக கடவுள் பார்வையில் நீங்கள் நான் நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. முகத்தில் பொலிவு வேண்டும். கடவுள் சாயலில் படைக்கப்பட்டோம், அவர் சாயல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சினமுற்றா உன் முகம் வாடி கிடக்கிறது. கோபப்படுறமா படுறது கிடையாதா? தலையவே ஆட்டுறீங்களே. ஆடு மாடு தான் தலையாட்டும். மனுஷன் இப்பெல்லாம் படிக்க கற்றுக் கொடுத்தாங்க, பேச கற்றுக் கொடுத்தாங்க, அம்மா அப்பாட்ட 1000 முறை பேசு பேசுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்கே மட்டும் பேச மாட்டேங்கிறீங்களே. பேச்சு வராதோ? எல்லாம் ஊமைகளோ? அப்போ நான் ஊமை மொழியில் தான் பேசணும். சைனில் பேசட்டுமா நானும்? ஏன் சினமுற்று கிடக்கிறாய்? உன் முகம் ஏன் வாடி கிடக்கிறது? கடவுள் காயினை பார்த்து கேட்கிறார். கோபம் பட்டதால கொலை செஞ்சதால உன் முகம் வாடி கிடக்குறான்ங்கிறார். கோபப்படுறோமா படுறது இல்லையா? யார் மேல கோபப்படுறோம்? அடுத்த வீட்டுக்கார மேலையா? யார் மேல கோபப்படுறோம்? வீட்டில் நம்மோட வாழ்றவங்களோட. அது கணவனாக இருக்கும், மனைவியாக இருக்கும், பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கும், அல்லது நம்மை பெற்றெடுத்த பெற்றோராக இருக்கும், அல்லது கூட பிறந்த பிறப்புகளாக இருக்கும். பாம்பை பார்த்து கோவப்படுறது இல்லை, பயம்தான் படுவோம். நாயை பார்த்து கோவப்படுறோமா? பயம்தான் படுவோம். ஆமாவா இல்லையா? யாரை பார்த்து கோவப்படுறோம்? எனக்காக வாழ்கிற கணவன், எனக்காக வாழ்கிற மனைவி, எனக்காக எல்லாம் செய்கிற பெற்றோர்.
நான் அன்பு செய்ய வேண்டிய பிள்ளைகள். இவகளை பார்த்து கோபப்பட்டா என் முகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்போ வீட்டில் சந்தோஷம் இருக்குமா? அப்புறம் வதங்கின கத்திரிக்காய் தான். சீப்பா உனக்கு வேண்டாம், இன்னைக்கு வேணாம், ஒதுக்கி போ, தூக்கி குப்பையில் தான் போட முடியும். பயன்படாத பொருளாக நமது வாழ்க்கை மாறிக்கொண்டிருப்பதற்கு முதல் காரணம் நீங்கள் நானும் கோபப்படுவதுதான். கோபப்படாமல் இருக்க முடியுதா? பவுலுடைய அதை தான் சொல்றார் தெரியுங்களா? எபேசியர்களை திருப்பட்ட திருமுகம் 4:28 இப்படிதான் வாசிக்கிறோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஒருவேளை கோபப்பட்டா பாவம் செய்யாதீங்க. பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணிந்து போகட்டும். அலகைக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தூக்கம் வராதுங்கிறார் பவுலுடையார், மறைமுகமா சொல்றார். கோபப்பட்டா சண்டை போடுவேன், சண்டை போட்டா நிம்மதி இழந்து போயிடுவேன், உடல்ல பிபி வரும், எல்லா நோயும் வரும், உனக்கு தூக்கம் இல்லாம போகும், கோபப்படாத அப்படிங்கிறார். வேறு வார்த்தைகள் சொன்னா நமக்கெல்லாம் நோய் இருக்கா இல்லையா? நோய் இருக்கா இல்லையா? எல்லா நோயும் இருக்கு. தலையிலேருந்து கால் வரல எல்லா பக்கமும் நோய் இருக்கு. ஏன் கோபப்படுறோம்? கோபப்படக்கூடாதுன்னு கடவுள் சொல்றார். தொடக்கத்தில் காயினை பார்த்து பேசிய கடவுள், ஏண்டா கோபப்பட்ட, உன் முகம் ஆடி கிடக்குதுடா, நீ இப்பேற்படியே நான் உன்னை இப்படி படைக்கவே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கோபப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் தண்ணீர் தெளிச்சுட்டு ஃபாரன் லவ்லி ஃபேஸ் க்ரீம் எல்லாம் போட்டு வந்து பல்லு நல்லா இருக்கான்னு காமிக்கிறோம். ஆனால் உள்ள கோபந்தான் இருக்குது. எப்படா வீட்டு விட்டு வெளியே போவேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன், பார்க்கணுமே, மூஞ்சி பார்க்கணுமே, அதனால வேணும்னே நடிக்கிறது. என்னன்னு எல்லாத்தையும் போட்டு அப்ளை பண்ணிக்கிறது, கலரை மாற்றி நிற்கிறது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னா சரி போயிட்டு வாங்க. ஆனால் உள்ள கோபத்தோடு பேசி கொண்டு இருக்கிறேன். சீக்கிரம் வெளியே போய் தொலைய மாட்டியான்ட்டு. முகம் வாடி கிடப்பதற்கு முதல் காரணமே கோபப்படுவது என்று கடவுள் தாமே தொடக்க நூலிலே சொல்லியிருக்கிறார். கோபப்படாமல் வாழ்வோமா? வாழ முடியுமா? வாழ போகிறோமா? ஆனால் சந்தோஷம் மட்டும் வாழ்க்கையில் வேண்டும் இல்லை? கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துருவீங்களா? நான் கேட்குறேண்ணா. நாங்கள் படித்தோம், துறவரை தான் வாழ்க்கைன்னு வந்தோம், பரவாயில்ல இருக்கிறோம். கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துருவீங்களா? ஏன்டா எனக்குன்னு கல்யாணம் ஆகலன்னு கூட பிறந்தவங்களாம் கேட்பான். எப்படா உனக்கு கல்யாணம்? அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகுன்னு கேட்பான். மாப்பிள்ளை எப்படா கல்யாணம்னு சொல்லி கூட பிறந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பான். கேட்பானா கேட்க மாட்டானா? அப்போ மட்டும் கல்யாணம் வரல நீ எங்கிறீங்கல்ல, கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு எங்கே கோவப்படுறீங்க? உனக்கு என்னப்பா தெரியும்? நீ கல்யாணம் பண்ணாதான் தெரியும், உள்ளே நடக்கிறதெல்லாம் உனக்கு அப்பவே தான் தெரியும். உடன் வாழ்வது உறவை வளர்ப்பதற்கு. உடன் பிறப்பு காயின் ஆபேல். ஒருவர் மற்றவனுக்கு உதவி செய்து ஒருவர் மற்றவரை வாழ வைக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். வழிகாட்ட வேண்டியவன் வழி தவறி போகிறான். கடவுள் பார்வையில் முகம் வாடி கிடப்பதை பார்க்கிறார். அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன்பா வாடி இருக்கிற? என்னாச்சு உனக்கு பிரச்சனை? நீ ஒருவேளை கோபப்பட்டால் யாரை அடக்கி ஆளணும்? சாத்தானை அடக்கி ஆள வேண்டி இருக்கும். அது எங்க கிடக்கும்? உன் வீட்டுக்கு முன்னாடி மெத்த போட்டு படுத்து கிடக்கும். எப்படா இவன் தாண்டி போவான், பார்க்கலாம், இவனை பிடிச்சிடலான்ட்டு. இது இறைவன் சொல்கிற வார்த்தை, நான் சொல்லலைங்க. தயவுசெய்து வீட்டுக்கு எடுத்து போய் படிங்க. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. நான் சொன்னதெல்லாம் இருக்கும். ஏன் சினமுற்று இருக்கிறாய்? உன் முகம் வாடி கிடப்பது ஏன்? நல்லது செய்தால் உயர்வடையவா அல்லவா? நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் மீது வேட்கை கொண்டு உன் மீது விருப்பம் கொண்டு உன் வாயிலில் படுத்து கிடக்கும். நீ அலகையை அடக்கி ஆள வேண்டியிருக்கும். இது கடவுள் எச்சரிக்கிற வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் மீது அக்கறை வைத்து கடவுள் என்னை எச்சரிக்கிறார். கோபப்படாத. கோபப்பட்ட அடுத்து நிறைய பாவம் வந்து உன்னை சூழ்ந்திருக்கும். எல்லாத்துலையும் சிக்கிக்குவேன், எதுல சிக்குவன்னு தெரியாது, எல்லாத்துலையும் சிக்கி தடுமாறி கொண்டு இருப்பாய். நீ அலகையை அடக்கி ஆள வேண்டி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம் கடவுள் சொல்கிறார். இறைவன் எச்சரிக்கிற வார்த்தைக்கு செவி கொடுப்போமா, செவி கொடுக்க மாட்டோமா? அப்ப வீட்டில் கோபப்பட மாட்டோமா? சத்தியமா பட மாட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஆசையா படுங்க, தலையாட்டி சிரிச்சிடாதீங்க. கோபப்பட மாட்டேன்னு சொல்லுங்களேன் ஒரு முறை. யாரோட? என்னோட கிடையாது, உங்களோடு வாழ்பவர்களோடு, உங்களுக்காக வாழ்பவர்களோடு. ஒருவேளை நீங்கள் கோபப்பட்டால் கடவுள் நிச்சயம் பார்த்து கேட்பார், ஏன் கோபப்பட்டிருக்கிற? உன் வாழ்க்கை வீணா போயிருக்கு தெரியலையா? உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காம போச்சு தெரியலையா?
இதனால் பின்வரும் விளைவுகள் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன? இங்க அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. அவர் அங்க போனா அழுவார், இவர் இங்க போனா அழுவாப்புல. யாரோட பேசணும்? மனைவியோட பேச வேண்டும். யாரோட பேசணும்? கணவனோட பேசணும். யாரோட பேச வேண்டும்? பெத்த பிள்ளைகளோட பேசணும். இன்னைக்கு யாரோட பேசிட்டு இருக்கிறோம்? மொபைல் போனோட மட்டும்தான் பேசிட்டு இருப்போம். மனைவி பக்கத்தான் இருப்பாங்க, கணவன் பக்கத்தான் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, யாரும் யார்ட்டையும் பேசிக்க மாட்டோம். புரியுதா? புரியலையா? ஒரு காலத்தில் வீட்டில் ரேடியோ மட்டும்தான் இருந்துச்சு. அது காலையில் ஒரு முறை பாட்டு கேட்கும், காலையில் செய்தி சொல்லுவாங்க, மதியம் ஒரு முறை ஆன் பண்ணுவா செய்தி வரும், சாயங்காலம் 6 மணிக்கு சொன்னால் ஒரு 4 கதை வரும், ஒரு பாட்டு, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலையில் ஆன் பண்ணால் சாயங்காலம் வரலும் டிவி ஓடிச்சு. இப்போ டிவி கூட யாரும் பார்க்கறது இல்லை. எனக்கு தான் மொபைல் ஃபோன் இருக்கு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? 1க்கு 2 இப்படி இதில் 2 சீரியல் மாற்றி மாற்றி கண்ணு 2 பக்கம் மேயுது. இதை மிஸ் பண்ணக்கூடாது, இதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நடக்குதா நடக்கலைங்களாங்க? வீட்டில் புருஷன் ஒருத்தர் இருக்கிறாங்க, வீட்டில் பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்காங்க, வீட்டில் பிள்ளைங்கன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க. ஜந்துக்கள் கிடையாது, விலங்குகள் கிடையாது, மனிதர்கள். நம்மோடு நமக்காக வாழ்வதற்காக கடவுள் கொடுத்தவர்கள். பேசுறோமாங்க? எவ்வளோ பேசுறங்க சொல்லுங்க? எவ்வளோ பேசுற சொல்லுங்க பாப்போம். நாகரீகம் 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 சொல்லிட்டு நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம்ல. ஆமாவா இல்லையா? ஆமாம். டச் ஃபோன் வாங்கி தரலாம் பிள்ளைங்க கோவிச்சிக்கும், ஆப்பிள் ஃபோன் வாங்கி தரலாம் பிள்ளைங்க கோவிச்சிக்கும். அதுக்காகவே வாங்கி கொடுத்துறது. நீ என்கிட்ட பேசாத செல்லம், இந்த வச்சிக்க. நீ எது? 4 கால் நடக்கிற குழந்தை இன்னும் சோரே தீங்க கற்றுக்கல, அதுக்கு ஆப்பிள் ஃபோன். நீங்கள் பேசி தாங்க ஊட்டி ஒன்று சோத்தை. இதை பாரு நிலா, அதை பாரு பெசாசு. இதை யார்? அப்பாவை பார்த்து அதை பாரு பெசாசுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டோம், ஆப்பிள் ஃபோனில் கொடுத்து சிரிக்க காமிச்சு சோறை விட்டுறோம். உறவுகளை மதைக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமே. கடவுள் கேட்பாரா கேட்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வீணாக போகுதுங்க. நமது தலைமுறைகள் வாழ்க்கை வீணாக போகுது. படிக்க வச்சிடறோம், சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறோம். அதெல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்க உறவுகளுக்கு கொடுத்த மீதியெல்லாம் தானாக வளரும். இறைவனை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை உங்கள் பார்வையில் தான் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். உடன் வாழுகின்ற உறவை வேண்டாம் என்று காயின் மறுத்தான். கடவுள் கேட்ட கேள்வி, ஏண்டா உன் முகம் வாடி கிடக்குது? நீ இப்படி நான் உன்னை படைக்கவே கிடையாத. உன் தம்பியோடு எவ்வளோ சந்தோஷமா இருந்த, கோபத்தால் எல்லாத்தையும் இழந்து விட்டாயே. உன் வாயில் அருகில் அழகை படுத்து கிடக்கிறது, அதை நீ அடக்கி ஆள வேண்டும், ஜாக்கிரதையாயிரு. கடவுள் கொடுக்கின்ற எச்சரிக்கையை மறந்துவிட வேண்டாம். முதல் கொலை செய்யப்பட்ட பிறகு கொலை செய்தவனை பார்த்து இறைவன் கொடுத்த எச்சரிக்கை. இறைவன் நம்மை பார்த்து ஒவ்வொரு பொழுதும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். நினைவிருக்கட்டும், மறந்துடாதீங்க. கத்தி எடுத்து குத்துறது மட்டும் கிடையாது, மனதால் காயப்படுத்துவதும் கொலை என்பதை ஒரு பொழுதும் மறக்கூடாது. மனசால காயப்படுத்துறோமா படுத்துறது கிடையாதா? தயவு செஞ்சு வாயத்திருந்த ஆமான்னு சொல்லுங்க. காயப்படுத்துறீங்களா படுத்துறது கிடையாதா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கி பார்ப்போமா? மேல் பாக்கெட்டில் ஒரு ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறேன். கீழே ஒரு 500 ரூபாய் விழுந்துருச்சு. குனிஞ்சி எடுக்கும்போது எப்படி எடுப்பேன்? கையில் பாக்கெட்டை வச்சுக்கிட்டே எடுப்பேன். அப்போ தான் 500 ரூபாய் கிடைக்கும், இதுவும் பத்திரமா இருக்கும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? ஆமாங்க. ஏன்? ஸ்க்ரீன் உடஞ்சி போயிடல, கூட வாழ்கிற மனைவி உடஞ்சி போயிருக்கிற தெரியல, கூட வாழ்கிற கணவன் உடஞ்சி போய் கிடக்கிறான், தெரியுறது கிடையாது தானே? பெத்த பிள்ளை உடஞ்சி சுக்கு நூறா கிடக்கிறாப்புல, தெரியுறதே இல்லை தானே? என்னால பெத்தவங்க உடஞ்சி கிடக்கிறாங்க, தெரியுறதே இல்லை தானே? தெரியுதா? தெரியுது இல்லையா? பதில் பேசணும். தெரியுதா? தெரியுது இல்லையா? ஓ, செல்போன் உடையது மட்டும் பத்திரமா வச்சுக்கிறோம்ல, ஸ்க்ரீனை மாற்ற முடியாது ஃபாதர், விலை கொடுத்து இல்லை. இது போனால் இன்னொன்று வாங்கிக்கலாம். ஆனால் சொல்கிற ஒவ்வொரு சொல்லாலும் என்னோடு வாழ்பவருடைய முகம் வாடுகிறது என்பதை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. உடன் வாழ்வருடைய முகம் வதங்கி போவது என் சொற்களால் என்றால் நான் கொலை செய்கிறேன் என்பது தான் அர்த்தம். அப்புறம் பவுடர் போட்டு என்ன புண்ணியம்? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு என்ன புண்ணியம்? ஃபேஷியல் க்ரீம் போட்டு என்ன புண்ணியம்? அதெல்லாம் நாங்கள் போகிறதில்ல ஃபாதர். ஜென்ஸ் நினைக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி போகிறீங்களா? போகிறது இல்லையா? அவங்க மட்டும் தான் ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க, நம்மளாம் பண்ணுறதே கிடையாதுல்ல. ஈக்குவலாக பண்ணுறவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்பப்போ, உங்களுக்கு தெரியாது. ஆஃபீஸ் போய்ட்டு வரும்போது மூஞ்சி பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். 1/2 இன்ச்சு ஸ்கூடி இருக்கும், ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. இன்னொரு முன்பாக முகத்தோற்றத்தை மாற்றுவதற்கு ஆசைப்படுகிறேன். ஆனால் கடவுள் பேசுகிறார், உன் சொற்களால் உன் மனைவியை, உன் கணவனை,
உன் பிள்ளைகளை, உன் பெற்றோரை, உன்னோடு பிறந்தவர்களை நீ காயப்படுத்தி கொலை செய்திருக்கிறாய். அதனால் உன் முகம் வாடி கிடக்கிறது. உன்னை அழகை ஏமாற்ற முடியும் என சொல்லி காத்திருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கிறார். இறைவன் சொல்லுக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்வோம். என்னவோ தெரியல, நமக்குலாம் அந்த வாழ்க்கையில் பிடிப்பே வரமாட்டேங்குது. பவுலடியார் தான் சொல்றார், இயற்கை பலவீனம் இது, சினமுருவாய், கோபப்படுவாய், ஆனால் பொழுது சாய்வதற்குள் மன்னிப்பு கேள். என்னை மன்னிச்சிருன்னு கேட்க முடியுதா? மனசார சொல்லுங்க. கணவனை பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைங்களை பார்த்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல முடியுதா? நமது அகந்தை, நமது ஆணவம், நமது திமிர், என்ன பெருசாக தப்புன்ட்டோம், அவன் செய்யிட்டு முதல்ல மன்னிப்பு கேட்கணும். வருதா வரலையா? எனக்கு வருது, உங்களுக்கெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் அன்னை மரியாதை இருக்கிற இடத்துல நீங்கள்லாம் நிற்கணும். நான் உங்கள் போன்ற உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வருது. இவன்கிட்ட போய் நம்ம போய் மன்னிப்பு கேட்கணுமா? இவன் பெரிய இவனா? இவன் எடுபடி தானே? இன்னொருவனை எப்பொழுதும் இப்படியே பார்த்து 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 பழகி நான் என்கின்ற அகந்தையில் உயர்ந்து கொண்டே போகிறேன். என்னால் அழகை அடக்க முடியுமா? என்னால் பேய் அடக்க முடியுமா? பதில் பேசுங்க. தூங்குறீங்களோ? ஹரி எந்திரி, ஹரி பாடுவோம். இவங்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் பேய் அடக்க முடியுமா? அடக்க முடியுமான்னு கேட்குறேன். நான் நிச்சயம் முடியாது. ஆணவத்தில் வளர்கிறேன். நான் திமிர் என்கிட்ட நிறையா இருக்கு. உனக்கு என்ன பெருசாக தெரியும்? உன்னோட நான் நிறைய படிச்சிருக்கிறேன், உன்னோட நான் நிறைய சம்பளம் வாங்குறேன், உன்னோட நான் அழகா இருக்கிறேன். இப்படியே பார்த்து 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 பழகிவிட்டோம். அழகை அடக்கி ஆள்வது உங்களுக்கும் எனக்கும் மிக கடினம். அதை நாம் செய்யாமல் தடுமாறுகிறோம். வரம் கேட்போம், எழுந்திருப்போம். இது எல்லாருக்கும் உள்ள பலவீனம், எல்லாருக்கும் உள்ள இருக்கும் திமிர். காரணம், நாம் கோபப்படுகிறோம். நம்மோடு நமக்காக வாழ்பவர்களுக்கு எதிராக தேவையில்லா வார்த்தைகளை பேசி அவர்களை காயப்படுத்துகிறோம். இதற்காக ஒரு முறையும் மன்னிப்பு கேட்டது கிடையாது. மனதின் ஆழத்தில் கீறல்கள் நிறைய இருக்கிறது. இதை ஆற்றினோம் என்றால் இறைவன் நமக்கு சுகம் கொடுப்பார். சுகம் வேண்டிதானே வந்திருக்கிறோம். நம்மோடு வாழ்பவர்களுக்கு விரோதமாக நாம் எண்ணிய எண்ணங்கள், பேசிய சொற்கள், இவையெல்லாம் பிறரை காயப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே, நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். நான் காயப்படுத்திய தருணங்களுக்காக என்னை மன்னியும் என சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த பாடலில் பக்தியோடு பங்கெடுத்து கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, கரங்கள் உயர்த்தி ஆராதனை ஆராதனை, கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை, கரங்களை தட்டி அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. கடவுளின் பாடுநிலம் தப்ப முடியாது என்பதை மறக்க வேண்டாம். இறைவன் என்னோடும் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறது எண்ணி பாருங்கள். நம்மோடு வாழ்பவர்கள் நம் மனதில் ஓடும் எண்ணங்களை ஒருவேளை பார்க்க முடியாது, ஆனால் இறைவன் பார்க்கிறார். இறை ஆசீர் வேண்டுகிறோமே, அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் பிறரை நாம் மதிக்க வேண்டும். நம்மோடு வாழ்பவர்களை மதிப்போம் என உறுதியோடு இருப்போம். ಆಮೆನ್. ಪ್ರೀತಿಸುವೆ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಪೆ,
ಇನ್ನು ದಾರಿ ಪ್ರೀತಿಸುವೆ ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ஆராதிப்பே இன்னுதாதே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆராதனை 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 கரம் தட்டி அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் வாழ்வதற்கான வழிகளை எல்லாம் இயேசு கற்றுக் கொடுத்தார். எதை கடைபிடித்திருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். கடவுள் சொன்ன வாக்கு, உன்முகம் வாடி கிடக்கிறது, நல்லதை செய்தால் நீ உயர்வடைவாய் அல்லவா? இது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை. நீ கோபப்பட்டதால் அலகை உன் வாயிலில் படுத்து கிடக்கிறது, நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்கிறார். ஆண்டவரே, கோபப்படாமல் வாழ எனக்கு வரம் தாரும் என நம்பிக்கை எடுங்கள். யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ಪ್ರೀತಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಪೆ ಇನ್ನೂ ದಾಹದೆ ಪ್ರೀತಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಪೆ ಇನ್ನೂ ದಾಹದೆ. கரங்களை விரித்து ஜெபிப்போம். கடவுள் நாம் அன்பு செய்யப்படுவதற்காக நமக்கென கொடுத்த உறவுகளை எண்ணி பார்த்து ஜெபிப்போம். குடும்ப வாழ்க்கை நீங்கள் அன்பை சுவைக்கிற வாழ்க்கை, ஒருவர் மற்றவருக்காக வாழ்கிற வாழ்வு. திருமண பந்தம் அப்படித்தான் இணைக்கப்பட்டீர்கள். இனி இவர்கள் இருவர் என்ற ஒரே உடல். கடவுள் சித்தம் அதுதான். ஒருவர் மற்றவருக்காக வாழ்கிற புனிதமான வாழ்க்கை அது. அந்த இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை காயப்படுத்தாமல் வாழ்வது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்களை சரி சமமாக நினைத்து மதித்து வாழ்வது. ஜெபியுங்கள். என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு, உடன் பிறந்த பிறப்புகளுக்கு இவையெல்லாம் வரமாக வேண்டும். ஆண்டவரே, மதிக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் மட்டுமல்ல, சமூகத்திலும் மதிக்கப்பட வேண்டும். பணி செய்கிற இடத்தில் என் கணவனுக்கு உரிய மதிப்பு வேண்டும். படிக்கிற இடத்தில் என் பிள்ளைகள் மாண்போடு நடத்தப்பட வேண்டும். என் பிள்ளைகள் வளர்ச்சியை நான் பார்க்க வேண்டும். கடவுளை பார்த்து குரல் எழுப்பி குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. குரல் எழுப்பி ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. என் கணவனை ஆராதனை இயேசுவே, என் மனைவியை ஆசீர்வதியும். என் பிள்ளைகளை வழிநடத்தும் ஆண்டவரே. பெற்றோருக்கு சுகமான வாழ்க்கை
என்னோடு பிறந்தவர்கள் நலமோடு வாழ வரங்களை தாரும் ஆண்டவரே. விடுதலை நடக்கட்டும். யாரையும் காயப்படுத்தாமல் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. அபிஷேகம் இறங்கட்டும். என் முகம் உமது பார்வையில் ஒரு பொழுதும் வாடாமல் இருக்க என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். மண்ணிலே மனிதனாக பிறந்த இயேசு உங்களையும் என்னையும் அவரை போல் மாண்போடு வாழ வேண்டும் என அழைப்பு விடுத்தார். மறந்து போச்சா? அந்த அழைப்பை மனதில் வைத்தோம் என்றால் பயத்தோடு வாழ்வோம். தொடக்க நூல்ல காயினை பார்த்து கடவுள் பேசியதை கேட்டோம். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? பாடின பாட்டில் எல்லாம் மறந்து போச்சா? ஏன் சினமுற்று இருக்கிறாய்? உங்களை பார்த்து கண்டிப்பா கடவுள் கேட்பார். உன் முகம் ஆடி கிடக்குது. உனக்கு கணவன் கொடுத்தேன், உனக்கு மனைவி கொடுத்தேன், உனக்கு பிள்ளைகளை கொடுத்தேன், உனக்கு உடன் பிறந்த பிறப்புகளை கொடுத்தேன், சொந்த பந்தங்களை கொடுத்தேன், ஏண்டா வாடி இருக்கிற? கடவுள் கேட்பார். இன்னொரு முகம் வாடாமல் இருப்பதற்கு நீங்கள் எச்சரியா இருக்க. செல்போன் ஸ்கிராட்ச் விழாமல் இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஆமாப்பா. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் தொலைஞ்சு போனால் என்ன பதட்டப்படுறோம். உடனே பேங்க் மேனேஜர் ஃபோன் அடிப்பான், சார் இந்த நம்பர் கார்டு தோணாம போச்சு, உடனே பிளாக் பண்ணுங்க. செய்வோமா செய்ய மாட்டோமா? ஏன்? அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் இல்லை? அப்படி தானே? வீட்டில் இருக்க மனைவி மதிக்கணும்ப்பா, வீட்டில் இருக்க கணவன் மதிக்கணும்ப்பா, பிள்ளைங்க நேசிக்கணும்ப்பா. முகத்தை வாடாமல் வைத்திருக்க பாருங்கள். இன்னொரு முகம் வாடாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள். செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோமா செய்ய மாட்டோமா? கையை தூக்குங்க, கடவுளை பார்த்து சொல்லுங்க, என்னோடு இருப்பவருடைய முகத்தை நான் வாடாமல் பார்த்துக் கொள்வேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சத்தமா. முடியல. கடவுள் பொறுப்பை கொடுத்தார். நீங்கள் உடன் வாழ்பவருடைய முகத்தை வாடாமல் வைக்க வேண்டும். கிரெடிட் கார்டு போனால் இன்னொரு கார்டு வாங்கிக்கலாம், டெபிட் கார்டு போனாலும் வாங்கிடலாம். ஆனால் மனைவி கணவன் உறவு சிதைந்து விட்டால் கடைசி மட்டும் கண்ணீர் தான். பெற்றவர்கள் பிள்ளைகள் உறவு சிதைந்து விட்டால் கடைசி மட்டும் கண்ணீர் தான். உடன் பிறந்த பிறப்புகள் மறுதளித்து விட்டால் கடைசி மட்டும் வேதனை தான். இறைவன் கொடுத்த உறவை ஒரு பொழுது மறக்கூடாது. அப்ப நான் என்ன ஃபார் செய்யட்டும்? ஏசு நான் சொல்லிருக்கிறாரே, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி அன்பு செய்ய வேண்டும்? நான் உங்களை அன்பு செய்தபடி நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். வேற எதுவுமே கிடையாது. என்ன செஞ்சாரு? சிலுவையில் உயிரை கொடுத்து அன்பு செய்தார். தியாகங்கள் பல செய்து நம்மோடு வாழ்பவர்களை நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு செய்யாமல் வேறு வார்த்தைகளை பேசணும் என்றால் நரகத்திற்கு தான் போவோம். யார் யாருக்கெல்லாம் மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க. நீங்க யாரும் தூக்க மாட்டீங்க. மோட்சமே வேண்டாமா? ஓ, உண்மை புரிஞ்சு போச்சா? நரகத்தில் தான் இருப்போன்ட்டு. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இயேசு சொல்கிறார், கேட்டு இருக்கிறீங்க என்னன்னு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நான் சொல்றேன், அறிவிலேயே முட்டாளே என அழைக்காதீர்கள், நரகத்திற்கு தள்ளப்படுவீர்கள். என்ன சொல்லக்கூடாது? அறிவிலேயே முட்டாளேன்னு சொன்னாவே நரகத்துக்கு தள்ளுவேங்கிறார் கடவுள். சொல்றோமா சொல்றது இல்லையா? அப்ப நம்ம எங்க போறோம்? எரி நரகத்திற்கு தான் போவோம். ஒரு முறை இல்ல, 9000 முறை சொல்லியிருக்கிறேன். யாரை பார்த்து? என் கூட வாழ்றவங்களை பார்த்து. அறிவில்லை முண்டம். சொல்றோமா சொல்றது இல்லையா? கோபத்தில் வர வார்த்தை முதல்ல சொன்னாரா சொல்லலையா? ஏண்டா கோபப்பட்டு இருக்கிற, உன் முகம் ஆடி கிடக்குது, சொன்னாரா சொல்லலையா? இப்ப கடவுள் சொல்றார், அறிவிலியேன்னு சொல்லாத, முட்டாளேன்னு சொல்லாத. சொன்னா நீ நரகத்துக்கிட போவ, உன்னை மறுபடியும் கஷ்டப்பட்டு நான் காப்பாத்துட்டாங்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிரிக்காதீங்க, நிஜமே அதுதான்.
இது நான் சொல்லல, இறைவாக்குன்னு சொல்லவில்லை, என் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். உன்னோடு வாழ்பவர்களை பார்த்து அறிவிலியேன்னு சொல்லாத, உனக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்லாத, முட்டாளுன்னு சொல்லாத, உற்சாகப்படுத்துங்கிறார். பவுலடியர் அதைத்தான் சொல்கிறார். ஒருவர் ஒருவரை பொறுத்துக் கொள்ளுங்கள், முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் மன்னித்தபடி இன்னொருவரை மன்னியுங்கள் சொல்றார். கொலோசியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தான் வாசிக்கிறோம். ஒருவர் ஒருவருக்கு எதிராக முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். அப்ப கோபப்படுவோமா படமாட்டோமா? மன்னிச்சிடுவோம், முடிஞ்சு போச்சு. எப்படி மன்னிக்கணும்? இயேசு மன்னித்தபடி. இயேசு எப்படி மன்னிச்சார்? சிலுவையில் மன்னிச்சார். எப்படி மன்னிச்சார்? இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் தந்தையே. சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி வேண்டி கேட்டார்கள். பிலாத்துவை பார்த்து கேட்டாங்களா? கேட்கலையா? என்ன சொல்றாரு? தெரியாம செஞ்சிட்டாங்கப்பா. தன்னை சிலுவையில் அறையப்பட்டதை கண்கூடாக பார்க்கிறார். அத்துணை துன்பத்தையும் தாங்கிக் கொள்கிறார். வேதனை தாங்க முடியாமல் விதிவிலக்கி நிற்கிறார். அறையப்பட்ட பிறகு மரிப்பு கூட சொல்றார், தெரியாம செஞ்சிட்டாங்க, அவளை மன்னியும். இப்பேற்பட்ட மனதோடு நீங்களும் நானும் நம்மோடு வாழ்பவர்களை மன்னித்தோம் என்றால் குடும்பம் சொர்க்கமா இருக்குமா இருக்காதா? தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறீங்க. குடும்பம் சொர்க்கமா இருக்குமா இருக்காதா? இப்ப குடும்பம் சொர்க்கமா இருக்கா நரகமா இருக்கா? ரெண்டு கட்ட நிலைமையில் இருக்கிறோம் ஃபாதர். இதுவும் வருது அதுவும் வருது ஃபாதர். திருவெளிபாடில் சொல்கிறார், நீ வெது வெதுப்பாக இருக்கிறாய், சூடாவும் இல்லை குளிராவும் இல்லை, உன்னை கக்கிடு வேண்டாம், வாயிலிருந்து வச்சு துப்பிடு வேண்டாம், எனக்கு வேண்டாங்கிறாங்க. பற்றி கொண்டு வாழ்வோம், கடவுள் கொடுத்த உறவுகளை பற்றி கொண்டு வாழ்வோம். அதில் முதல் படி கோபப்படாமல் இருச்சோம் என்றால் நிச்சயம் நீங்களும் நானும் விண்ணகத்தில் அவரை போய் இருக்க முடியும். என்ன ஃபாதர் பண்ணிட்டோம்? பகைவனை அன்பு செய். மனைவி அன்பு செய்யும் கூட கடவுள் சொல்லலப்பா, கணவன் அன்பு செய்யும் கூட சொல்லலப்பா. என்ன சொல்றாரு? உன் பகைவனை அன்பு செய். அப்ப நான் மனைவி என்ன பண்ணணும்? என் கணவனை நான் என்ன பண்ணணும்? இப்ப நீங்க பதில் பேசணும், ஊமையாளர் கூட. இயேசு சொன்னார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கேட்டிருக்க. நான் சொல்றேன், உன் பகைவனை அன்பு செய், உன் துன்னை துன்புறுத்துவோருக்காக ஆசி கூறு, இறை வேண்டல் செய்யும் சொல்றாரு. அப்ப கணவனை நான் என்ன பண்ணணும்? மனைவி நான் என்ன பண்ணணும்? இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி நான் அன்பு செய்ய வேண்டும். ஏதாவது கொடுத்தா மட்டும்தானே பல்லெல்லாம் காமிக்கிறோம், ஏதாவது கொடுத்தா மட்டும்தானே சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம். எதிரியே மன்னிக்க சொன்னால் என்றால் என்னோடு வாழ்பவர்களை நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என யோசித்து பாருங்கள். அதை பவுலுடைய தெளிவாக சொல்கிறார். ரோமியர்களின் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம், உடன் பிறப்புகளை போல் உளம் கனிந்த அன்பு கொண்டு பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். இந்த எண்ணம் வரும்னா அடுத்தவரை கீழ்த்தரமா பேசுவோமா? நிச்சயமா நான் பேச மாட்டேன்னா. அவருக்கு தெரியும்பா, அவர்கிட்ட கொஞ்சம் கொடுப்பா, நல்லா வேலை செய்வார். அவருக்கு தெரியும், கொடுப்பா, செய்வார். இன்னொரு உற்சாகம் ஊட்டுகிற செயல்களைத்தான் கடவுள் என்னிடம் எதிர்பார்க்கிறார். அதை தவிர மற்ற எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே தான் பவுலுடைய ஞாபகப்படுத்துறார். கொலோசியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரத்தை சொல்றார், சினம் சீற்றம் இதை அகற்றி விடுங்கள், பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு உங்கள் வாயிலிருந்து ஒரு பொழுதும் வரக்கூடாது. இது வரக்கூடாது, கெட்ட வார்த்தையே வாயில வரக்கூடாதுங்கிறார். நம்ம பேசாம இருக்கிறோமா? பேசாம இருக்கிறோமா? அது தானா வருது ஃபாதர். யார் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்தாங்களா கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு? யார் கற்றுக் கொடுத்தா? டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்களா? போர்டில் எழுதி போட்டாங்களா? இந்த வார்த்தை இதுக்கு பயன்படுத்து, இந்த வார்த்தை இதுக்கு பயன்படுத்து, கற்றுக் கொடுத்தாங்களா? எப்படி வந்துச்சு? யார் கற்றுக் கொடுத்தா? அது உணர்ச்சி ஃபாதர். அவன் பேசினான், நான் பார்த்தேன், நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். கெட்ட வார்த்தை ஒரு பொழுதும் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. இது பவுலடியார் சொல்கிற வார்த்தை. அடுத்து கூட இன்னொன்று சொல்றார், அதையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். இது பைபிள் இருக்கிற வார்த்தை. கொலோசியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. பொய் பேசாதறாங்கிறார். பேசுறமா பேசுது இல்லையா? சகஜமா வருது ஃபாதர். நான் தப்பிச்சுக்கணுமே, நான் நல்லவன் பேரு வாங்கணுமே, அது தானா வரும் ஃபாதர். எது? பொய்,
போய் பேசக்கூடாது. உண்மையை பேசி வதைக்கப்பட்டால் தைரியமா இரு, கடவுள் உனக்கு துணையாக இருப்பார். கேடயமாக கடவுள் இருப்பார். இது வேணுமா, இல்லை நான் தப்பிச்சு ஓடுறது வாழ்க்கை வேணுமா? இன்னைக்கெல்லாம் நாளைக்கு மாட்டுவேன்னா மாட்ட மாட்டேனா? பேசிய பொய்யுக்காக, செய்த செயல்களுக்காக என்றாவது ஒரு நாள் தண்டிக்கப்படுவேன். ஆனால் கடவுள் எனக்கு கேடயமாக நான் வைத்துக் கொண்டேன் என்றால் யாராலும் தண்டிக்கப்பட மாட்டேன். இது வாழ்க்கை, இது குடும்பம் கடவுள் எனக்கு கொடுத்தது. என் மனைவிக்கு எதிராக, கணவனுக்கு எதிராக, உடன்பிறப்புக்கு எதிராக நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? எல்லாம் அவங்களுக்கு தான். உயர்வாக எண்ணி பாருங்கள், மதியுங்கள், மன்னியுங்கள். முறையீடு நிச்சயம் வரும். இது மனித பலவீனம். என் ஆசைகள் உன் ஆசைகள், எனது பெருசா உனது பெருசா, சண்டை வரும், சச்சரவு வரும், அதெல்லாம் மன்னிச்சிருங்க. சிலுவையில் நான் ஆண்டவர் இயேசு நம்மை மன்னித்தபடி ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள் சொல்லிட்டார். சொர்க்கமே கையில் இருக்குங்க. 4 பேர் ஒன்றா உட்காந்து பேசவே முடியல. நம்மளை பற்றி பேச முடியல, இன்னொருத்தரை பற்றி தான் பேசுகிறோம். அப்படி தானே பேசுகிறோம். 4 பேர் ஒன்றா உட்காந்தா ப்ளீஸ் தலையாட்டுங்க. இதுக்காவது 4 பேர் ஒன்றா உட்காந்து நம்மளை பற்றி பேசிக்கிறோமா? சாப்பிட்டியா, நல்லா இருக்கு, அதை பற்றி பேசுகிறோமா? இன்னொருத்தரை பற்றி பேசுகிறோமா? வேண்டாத ஒருவனை பற்றி, நம்மிடம் இல்லாத ஒருவனை பற்றி தான் புரண்டி பேசிக்கொண்டே வாழ்க்கையை நேரத்தை ஓட்டி கொண்டே இருக்கிறோம். அப்படி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நிஜங்கள் நம்மோடு இறைவன் இருக்கிறார் என்பது மட்டும்தான். இன்னொரு இல்லாமல் இருக்கிறார், அவனை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவரை பற்றி பேசி பாருங்க. மரியாள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் எடுத்து எடுத்து சொல்கிறார். ஞானிகள், அறிஞர்கள், எருசலேம் ஆலயத்தில் சூழ்ந்திருப்பவர்கள் சிறுவன் இயேசு பேசுவதை பார்த்து மெய் சிலுத்து இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு என்னன்னா இப்படியெல்லாம் பேச்சு வருது? நீங்களும் நானும் கூடி பேசுகிறவர்கள், அந்த பேச்சை கேட்பவர்கள் மெய் சிலுத்து போகணும். என்ன மாதிரி பேசிக்கிறாங்கப்பா? தேவையில்லாத பேச்சு ஒரு பொழுதும் பேசுறதே கிடையாது. கடைசி உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். பாட்டு பாட போறோம். வீட்டில் கல்யாண வீடு, விருந்து சாப்பிட்டோம். இப்பெல்லாம் கல்யாண வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்களா? பாயாசம் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் முன்னாடிலாம் கிடையாது, இப்பெல்லாம் கம்பல்சரி. அது ஒரு மெனு. இல்லைன்னா கோவிச்சிக்கோ. நம்ம பிள்ளையை பார்த்து கேட்பான், ஐஸ்கிரீம் சாப்பிட்டியாமா? அவன் சாப்பிட்ருப்பான், இல்லைப்பா இன்னொன்று வாங்குறதுக்காக கேட்பான். உண்மையா பொய்யா? அவன் ஏற்கனவே மாதிரி 2 சாப்பிட்டேன்ப்பா அவன் பின்னாடி. இது 3வது. பிடித்தமான உணவை உண்பதற்கு இவ்வளவு விரியம் இருக்கிறதே, அதெல்லாம் முடிஞ்சு அடுத்த பக்கம் போகிறோம். வெத்தலை பாக்கு வச்சு உட்காந்துருக்குறாங்க. உன் பையன் வெத்தலை பாக்கு சாப்பிட்டுப்பா, அதாவது சுண்ணாம்பு பதமாக போட்டு சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. நீங்கள் வாங்கி கரெக்டாக 2 சுண்ணாம்பு தடவி கொடுக்குறீங்க. என்ன சொல்லிப்பீங்க? நாக்கு செவக்குண்டா சொல்லியிருக்கீங்க. அவன் நாக்கு நீட்டி பார்ப்பானா பார்க்க மாட்டானா? பார்க்க மாட்டானா? நீங்கள் தானே சொன்னீங்க சுண்ணாம்போட நாக்கு இதெல்லாம் போட்டால் நாக்கு செவக்குன்னு சொன்னீங்களா சொல்லியா? அப்போ நீங்கள் பொய் சொன்னீங்க தானே உங்கள் பையன் பார்க்குறான், உங்கள் பிள்ளை பார்க்குது நாக்கை. எவ்வளோ செவக்குன்னு பார்க்கணும், அப்படி தானே? பார்த்துட்டு என்ன பண்ணும்? அம்மாட்ட, அம்மா செவந்திருக்கா பாரு, அப்பா செவந்திருக்கா பாரு. காமிக்காதா? நாக்கு தான் தன்னுடைய நாக்கு வெத்தலை பாக்கு போட்டு செவந்திருக்கிறது காமிக்குது. நமக்குள் கடவுள் இருக்கிறான்னு எப்போ வாழ்ந்து காமிக்க போகிறோம்? சொன்ன உதாரணம் புரியுதா புரியலையா? கல்யாண விருந்தில் இத்திரோண்டு வெத்தலையை போட்டோன்னு நாக்கு செவந்து போச்சு. நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க பிள்ளைக்கு, சுண்ணாம்பு கணக்காக போட்டீங்களான்னு நாக்கு வெந்து போயிருந்துட்டு அது செவந்து போச்சு. செவப்பா காமிக்குது. நமக்குள் இத்துணை வருடங்களாக கடவுள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. எப்படி நம்ம வாழ்ந்து காமிச்சிருக்கிறோம்? சினம் கொள்ளாதே. சினம் கொண்டாலும் ஒருவேளை மாலை பொழுது முடிவதற்குள் உன் சினம் தணிந்து போகட்டும். பவுலுடைய ஞாபகப்படுத்துறார். கடவுள் சொல்லிருக்கிறாரா கோபப்படாதுன்ட்டு? கோபப்பட்டியா, பலவீனமா, பரவாயில்ல விட்டுடு, மறந்துடு, மன்னிச்சிடு. எப்படி மன்னிக்க வேண்டும்? ஆண்டவர் சிலுவையில் உன்னையும் என்னையும் மன்னித்தபடி உன்னோடு வாழ்பவர்களை மன்னித்து விடு. பிரைஸ் தி லார்ட். இதை வாழ்ந்து காமிச்சா நாக்கு செவந்து விட வாழ்க்கை செவந்து இருக்குமா இருக்காதா? எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை கடவுள் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். எழுந்து நிற்போம். நமது வாழ்க்கையை கடவுள் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாழ்க்கை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் கணவனால் என் மகிழ்ச்சி, என் பிள்ளைகளால் என் மகிழ்ச்சி, என் மனைவியால் என் மகிழ்ச்சி, என் பெற்றவரால் எனக்கு மகிழ்ச்சி, என்னோடு பிறந்தவர்களால் மகிழ்ச்சி என சொல்லி நமது வாழ்வை ஒரு பாதம் கையெழுப்போம். சினம் கொள்ள மாட்டேன் ஆண்டவரே, என்னோடு வாழ்பவர்களுக்கு எதிராக முணுமுணுக்க மாட்டேன். முறையீடு இருக்கும், அதை நான் மன்னித்து விடுவேன். நீர் என்னை சிலுவையில் மன்னித்தபடி நான் மன்னிப்பேன், மனதார மன்னிப்பேன். நான் இந்த மண்ணிலே உம்மை போல் மகிழ்ந்து வாழ வேண்டும். நல்லவற்றை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும்.
இந்த உலகின் சுகங்களை அனுபவிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என் வாழ்க்கை வாடாமல் இருக்க வேண்டும் என நீர் ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. அந்த புனிதமான வாழ்க்கையை நான் வாழ என்னை, என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் என சொல்லி மன உறுதியோடு இந்த பாடல் வழியாக ஜெபமாக மாற்றுவோம். இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வார்த்தைகள் நிஜமாகட்டும். என் பக்கத்திலே இரும் உண்மையை சொல்லுங்கள். ஓ இயேசுவே, தோல்விகளுக்கு மத்தியில் நான் வாழ முடியும் என சொல்லுங்கள். வாழ முடியாது. சோர்வுகளுக்கு மத்தியில் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என சொல்லுங்கள். கூடவே இரும் என் மனைவி, என் கணவன் நீ கொடுத்த ஓ சுகம் என இயேசுவே, சொல்லுங்கள். என் நீர் பிள்ளைகள் நீ கொடுத்த இல்லாமல் செல்வம் என நான் வாழ சொல்லுங்கள். முடியாது. என்னோடு பிறந்த பிறப்புகள் நீ கொடுத்த சொத்து என என் சொல்லுங்கள். பக்கத்திலே சமர்ப்பிக்கிறோம் இயேசு. நான் நலமோடு இருப்பேன் என ஓ சொல்லுங்கள். இயேசுவே, உணர்ந்து பாடுங்கள். இல்லாமல் நான் வாழ முடியாது. மனைவி இல்லாத வாழ்க்கை, கணவன் இல்லாத வாழ்க்கை, கூடவே பெற்றோர் இல்லாத வாழ்க்கை, உடன் பிறந்த பிறப்பு இல்லாத வாழ்க்கை, ஓ சோகம் தரும் ஆண்டவரே. என் மனைவி வழியாக, என் கணவன் வழியாக, என் உடன் பிறந்த பிறப்பு வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக என் கூடவே இரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஓ இறைவன் ஆசீர்வதிக்கிறார் உங்களை, இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ தெரிவிக்கிறார். முடியாது. கேளுங்கள், வரம் கேளுங்கள். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இருப்பார். கரம் தட்டி உறவுகளை எண்ணி பாருங்கள். இது இறைவன் கொடுத்த உறவு, தெய்வீக பாசம். அது உங்களை நேசிக்கிறார் இறைவன். குடும்ப உறவில் நீங்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக எந்த உறவையும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என மனதார பாடுங்கள். உறவை நேசியுங்கள். இன்னொரு முகத்தில் மகிழ்ச்சியை பாருங்கள். ஆமென். காயப்படாமல் வளருங்கள். இயேசுவே, கடவுள் ஆசி உங்களோடு என்றும் இருக்கும். இறங்கட்டும் வல்லமை. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரு நிமிஷம் கரம் தட்டி கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, ನನ್ನ ದೇವರೇ, இல்லாமல் நான் வாழ முடியாது. ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. கூடவே இரும் ಆಶೀರ್ವದಿಸಲಿ ದೇವರೇ. இயேசுவே, இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. இயேசுவே, என் அம்மாவும் நீரே, இயேசுவே, என் அப்பாவும் நீரே, இந்த தெய்வமே, எல்லாமே நீங்க தானப்பா. இயேசுவே ஆராதனை. என் கூடவே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, இருந்தால் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே ஓ ஆராதனை. இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை விரித்து நிற்போம். கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறுகிற நேரத்தில் இயேசுவே ஆராதனை. இறைவன் வரங்களால் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். இயேசுவே, இல்லற வாழ்வு இதமான வாழ்க்கை. தெய்வமே. ஒருவர் மற்றவருக்காக விட்டு கொடுத்து போவது, அல்லேலூயா. ஒருவர் மற்றவரை மதித்து வாழ்வது, இயேசுவே, ஒருவர் இன்னொருவருக்காக ஏங்குவது, இயேசுவே, இந்த வாழ்க்கையை தான் இறைவன் இல்லறத்தில் கொடுத்திருக்கிறார். இயேசுவே, இதை குறையில்லாமல் வாழ வேண்டும் என
உங்கள் கரங்களை விரித்து கணவனுக்காக, இயேசுவே மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, ஆராதனை. சொந்த பந்தங்களுக்காக இயேசுவே கடவுளை பார்த்து நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இயேசுவே ஆராதனை. இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். பொருள்கள் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கடைகளில் வாங்கி இருக்கின்ற புனித பண்டங்களை எல்லாம் கூட உங்கள் கைகளில் தூக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். தீர்த்தம் 4 எல்லாம் பேருக்கு கொடுக்க ஆசைப்பட்டு இருப்போம். சுமந்து வருகிறோம் என சொல்லி வந்திருப்போம். நீரை எடுத்து வந்திருப்போம். ஜெபமாலை வாங்கியிருப்போம். சுரூபங்களை வாங்கியிருப்போம். அது எதுவாக இருந்தாலும் சரி, இறைவன் கரம் முன்பாக நீட்டுங்கள். ஆண்டவரே, இதை ஆசீர்வதியும். ஆசீர்வதி. உமது ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும். ஆமென். 12 வருடங்களாக இரத்தப்போக்கில் வேதனையோடு வாழ்ந்தவள் இயேசுவே தன் நம்பிக்கையை மனதில் இருத்தி கூட்டத்தின் நடுவே முயற்சி எடுத்து உன் ஆடையை விளிம்பை தான் தொட்டார். விசுவாசிக்கிறேன் இயேசுவே. உன்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தவராக திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் என சொல்லி கேட்டார். இயேசுவே உடன் நடந்தவர்கள் ஏளனம் செய்தார்கள். இத்துணை கூட்டம் இயேசுவே யார் தொட்டது என்று கேட்கிறீரே. ஆனாலும் கூட நம்பிக்கையோடு தொட்டவள் யார் என சொல்லி அவளை அறிமுகம் செய்து வைத்தீரே. இயேசுவே எல்லோருக்கும் முன்பாக சொன்னீர், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. ஆமென். நோய் நீக்கி நலமோடு இரு என சொன்னீர். ஆமென். அதே வார்த்தைகளை நம்பி இந்த தடத்திலிருந்து பொருட்களை சுமந்து செல்கிறோம். சத்தியமே நோய் நொடியோடு இருப்பவர்கள் கொடுப்பவர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு நாங்கள் இந்த மாதம் முழுவதும் அடுத்த முறை இங்கு வருகிற மட்டும் பயன்படுத்துவதற்கு எல்லாம் சோதனை இருக்கிறோம். இதை புனிதப்படுத்தியவர்களும் இதை ஆசீர்வதியும். நலமோடு இரும் என சொல்லும் ஆண்டவரே. உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என சொன்னீரே ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் இயேசுவே. அதே வார்த்தைகளால் நாங்கள் கைகளில் சுமந்திருக்கும் பொருள்களை எல்லாம் ஆசீர்வதியும். இயேசுவே இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்து வைத்த எல்லைக்குள் வளம் வந்து உம்மை பெருமைப்படுத்துகிறது. நோய் நொடிகளோடு இந்த மண்ணிலே வேதனையோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள் இந்த பொருட்களை பயன்படுத்தி, நம்பிக்கையோடு பயன்படுத்தி நலம் பெற வேண்டும் என சுமந்து இருக்கிறோம். சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க, அண்டை வீட்டாருக்கு கொடுக்க, நோய் நொடியோடு இருப்பவர்களுக்கு கொடுக்க, இதை பயன்படுத்துவதுடைய நம்பிக்கையின் வழியாக உன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நலம் தாரும். எழுந்து நட என சொன்னீர். முடக்குவாதமிற்றவன் எழுந்து நடக்கிறான். பர்த்திமேவை இயேசு அழைக்கிற சொல் உடுத்தியிருந்த மேலடையை தூக்கி எறிந்துவிட்டு துள்ளி குதித்து வருகிறான். உம்மை சந்திக்க வேண்டும் என்கின்ற அவள். ஆண்டவரே, சுகம் பெற்றவர்களாக இந்த இடத்தில் நின்று உமது அன்னையின் பரிந்துரையால் சுகம் பெற்றேன் என சொல்லி சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கும், கண்ணீரோடு வேண்டுகிற உன் பிள்ளைகள் எல்லாருடைய ஜெபங்களையும் கேளும் ஆண்டவரே. சுமந்திருக்கும் பொருள்களை எல்லாம், எங்கள் எண்ணங்களை எல்லாம் ஆசீர்வதியும். எங்கள் தாய் மரியாள் எங்களுக்கென பரிந்து பேசுவதால் இந்த பொருள்கள், எங்கள் ஜெபங்கள் எல்லாம் புனிதமாக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் எண்ணங்களையும் நீங்கள் சுமந்திருக்கும் பொருள்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இவரை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ನನ್ನ ದೇವರೇ, ಈಗಲೇ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ದೇವ. ಯೇಸುವೇ, ಯೇಸುವೇ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯ ದೇವ. ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೋ, ಬೀಳದೆನ್ನ ಹಿಡಿದುಕೋ. ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೋ, ಬೀಳದೆನ್ನ ಹಿಡಿದುಕೋ. ದಡ ಸೇರುವವರೆಗೂ ಎನ್ನ ಕೈಯಲ್ಲಿಡಿದುಕೋ. ಗುರಿ ಮುಟ್ಟುವ ತನಕ ಎನ್ನ ಕೈಯಲ್ಲಿಡಿದುಕೋ. ಏಸಯ್ಯ, ಏಸಯ್ಯ, ஏசையா, ஏசையா. விண்ணப்பத்தை கேட்கின்ற தெய்வமே, கண்ணீரை துடைக்கின்ற இயேசுவே, இதோ இங்கு வந்திருக்கின்ற ஜனக்கூட்டம் இயேசுவே, விசுவாசத்தோடு இங்கு வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஆசீர்வதியும். உம்முடைய கரங்களில் நற்கருணை நாதத்திலிருந்து இறங்கட்டும் வல்லமை. இயேசுவே, ஆசீர்வதியும். ನಿನ್ನ ಕೂಡ ನಡೆದು ಆಮೆನ್ ಬಾಳುವೆಂಬ ಯೇಸುವೇ, ನೆರಳಲ್ಲೇ ಸಾಗಿಸನ್ನ. ನಿನ್ನ ಕೂಡ ನಡೆದು ಬಾಳುವೆಂಬ ಆಸೆ ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲೇ ಸಾಗಿಸನ್ನ. ರಕ್ಷಕ ಕಾಪಾಡು ಯೇಸುವೇ, என்ற போஜகா இயேசுவே, தடைகளை மாற்றும் தெய்வமே. பிள்ளைகள் எத்தனையோ பிரச்சனைகள், வேதனைகள், இதோமை நோக்கி விசுவாசத்தோடு வந்துள்ளார்கள். ஆடையிலிருந்து புறப்பட்ட தெய்வீக சக்தி புறப்படட்டும் இயேசுவே. உம்மை உற்று நோக்கி பார்த்து வேண்டுவோர் எல்லோரும் உம்முடைய முக ஒளி இறங்கட்டும் இயேசுவே. பிரகாசம் இறங்கட்டும் அப்பா. எல்லா இருள் நீங்கி போகட்டும். நசரேத்து இயேசுவின் நாமத்தினால் விலகி போகட்டும் இயேசுவே. இறங்கட்டும் வல்லமை. ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಯೇಸುವೇ ಮಾಡುವ ಆಮೆನ್. ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲೇ ನಡೆಸು ಯೇಸುವೇ. ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವ ಆಸೆ ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲೇ ನಡೆಸು ಎನ್ನ ರಕ್ಷಕ. ಬಲಪಡಿಸು ಯೇಸುವೇ, ರಕ್ಷಕ. ಬಲಪಡಿಸು ಯೇசுவே. வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய நிழல்
பட்ட இடங்கள், உம்முடைய முக பிரகாசம் பட்ட இடங்கள், விசுவாசத்தோடு இயேசுவே என்று கூப்பிட்ட குடும்பங்கள் மீது கண்ணீர் போக்க கரங்கள் இறங்கட்டும் அப்பா. இரக்கத்தின் தெய்வம் நீர். பாவிகளுக்காகவே இங்கு வந்தேன், அந்த ஒரு ஆட்டிற்காகவே வந்தேன் என்று சொன்ன தெய்வம் கண்ணீர் போகட்டும் இயேசுவே. எல்லா குடும்பங்கள் மீதும் இறங்கட்டும் இயேசுவே, ಇರಂಗಟ್ಟೋ ಮಲ್ಲಮೈ. ನಿನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಜೊತೆಯಿರುವ ಆಸೆ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನೇ ಸಾಗಿಸೆನ್ನ. ನಿನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಜೊತೆಯಿರುವ ಆಸೆ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನೇ ಸಾಗಿಸೆನ್ನ ರಕ್ಷಕ. ಸ್ಥಿರಪಡಿಸು ರಕ್ಷಕ, ಸ್ಥಿರಪಡಿಸು. எல்லோரும் தலைவணங்கி ஆசீர்வாதத்தை வாங்கி பெற்றுக்கொள்வோம். ಸ್ಥಿರಪಡಿಸು ಶಿವೇ. യേശുവേ ആരാധന, യേശുവേ ആരാധന. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணை எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. பிரியமானவர்களே, குருவானவர்கள் உங்கள் தலைமீது கரம் வைத்து ஆசீர்வதிப்பார்கள். ஆசீர்வாதம் பெற்ற பின்பு நீங்கள் எல்லோரும் சென்று பிளஸ்டு ஃப்ரீ ஃபுட் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கண்டவுடன் மனக்கவலைகள் கரைகின்றதே, அவள் மலர்பதம் வந்தவுடன் நெஞ்சில் ஆறுதல் பிறக்கின்றதே. அன்னை முகம் கண்டவுடன் மனக்கவலைகள் கரைகின்றதே, அவள் மலர்பதம் வந்தவுடன் நெஞ்சில் ஆறுதல் பிறக்கின்றதே. தாயே மரியே தஞ்சம் நீயே, தாயே மரியே தஞ்சம் நீயே. அன்னை முகம் கண்டவுடன் மனக்கவலைகள் கரைகின்றதே, அவள் மலர்பதம் வந்தவுடன் நெஞ்சில் ஆறுதல் பிறக்கின்றதே. அன்னை முகம் கண்டவுடன் மகனை கருச்சுமந்திடவே அவர் திருவுளம் ஏற்றையும் திருமகளே. இறை மகனை கருச்சுமந்திடவே அவர் திருவுளம் ஏற்றையும் திருமகளே. அதில் இடர்வரினும் துயர்வரினும் ஏற்றிடும் இதயமும் கொண்டவளே, ஏற்றிடும் இதயமும் கொண்டவளே. தாயே மரியே
தஞ்சம் நீயே தாயே மரியே தஞ்சம் நீயே அன்னை முகம் கண்டவுடன் மனக்கவலைகள் கரைகின்றதே அவள் மலர்பதம் வந்தவுடன் நெஞ்சில் ஆறுதல் பிறக்கின்றதே அன்னை முகம் கண்டவுடன்